ஹலோ கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஏசிஎல் இன்ஜுரி பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பிசிஎல் போஸ்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே போத் ஏசிஎல் பிசிஎல் ரெண்டுமே நம்ம நீக்குலர் தான் பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த போஸ்டீரியர் குரூஷியல் லிகமெண்டோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேகமாக வந்து இப்போ நீயை பெண்ட் பண்ணி மடக்கிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுது இல்லை, அது எல்லாத்துக்குமே இந்த பிசிஎல் தான் யூஸ் ஆகுது. இன்னொன்று, நம்ம காலை வந்து முன்னாடி இப்போ வைக்கும் போது நம்ம கால் ஓவரா பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகாம பின்பக்கமா ரொம்ப போகாம தடுக்கிறதுமே இந்த பிசிஎல் தான். ஓகேங்களா? இப்போ இந்த பிசிஎல் எப்படிலாம் நம்மளுக்கு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா, வேகமா நம்ம வந்து முட்டியை மடக்கி கீழே விழும்போது, இன்னொன்று வந்து ஒரு சடனா ஃப்ரண்ட்ல முன்பக்கமா ஏதாவது வந்து இடிக்கும் போது, அப்படி இல்லைன்னா நம்ம மேலேருந்து குதிக்கும் போது கீழே சர்ஃபேஸ் வந்து ஈவனா இல்லாம கால் பரட்டிட்டு கீழே விழுகிறது, இந்த மாதிரி ரீசனால நம்மளுக்கு பிசிஎல் வந்து இன்ஜுரி ஆகுது. இப்போ இந்த பிசிஎல் இன்ஜுரி ஆகுறதுனால என்னென்ன நம்ம சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம கால் வந்து சுற்றி பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஓகேங்களா? இது போக வந்து நீல வந்து ஒரு சின்ன சவுண்ட் வரும், கிளிக் அப்படிங்கிற மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம நீ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாவே இருக்காது, இன்ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஏதாவது கால் வைக்கிறோம் அப்படின்னா ஏசிஎலுக்கு சொன்ன மாதிரியே வந்து ஸ்லிப் ஆகிற ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏசிஎல் வந்து ஆன்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட்டை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணோம்? ஆன்டீரியர் ட்ரா டெஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த போஸ்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட்டை செக் பண்றதுக்கு போஸ்டீரியர் ட்ரா டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ இந்த போஸ்டீரியர் ட்ரா டெஸ்ட் எப்படி பண்றோங்கிறத பார்க்கலாம். போஸ்டீரியர் ட்ரா டெஸ்ட் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி தான் ஏசிஎலுக்கு பண்ண மாதிரியே நீயை லைட்டாக ஃப்ளக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ளக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபீமரையும் டிபியா அண்ட் ஃபிப்லா ரெண்டுத்தையுமே லாக் பண்ணிட்டு நம்ம முன்னாடி ஆன்டீரியரா ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்படி ஆன்டீரியரா ட்ரா பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த போஸ்டீரியரா ட்ரா பண்ணணும். இப்படி இந்த போஸ்டீரியரா ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பெயின் இருந்தது அப்படின்னா நம்ம டெஸ்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டீரியரா வந்து இந்த பிசிஎல் வந்து டேர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏசிஎலுக்கு சொன்ன மாதிரியே இது வந்து பார்ஷியலா டேரா இருக்கா, கம்ப்ளீட்டா டேரா இருக்காங்கிறத நம்ம எம்ஆர்ஐல தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதே மாதிரி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் கண்டிப்பாக வரும்.